ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் வீடியோ தாங்க இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இருந்துங்க இந்த மல்லிகைப்பூ செடி. வருஷத்தில் இந்த சீசன் டயத்தில் 1 2 பூக்கள் மட்டுமே பூத்துக்கிட்டு இருந்தது. நானும் சரியாயிடும் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவேன், அந்த இலைகளெல்லாம் உருவி உருவி விடுவேன். மேலே முனையெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஆனாலும் என்னன்னு தெரில, அந்த மல்லி செடி பூக்கவே இல்லை. பார்த்தேன், இனிமேல் இதை வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேரோட பிடுங்கலான்னு சொல்லிட்டு பிடுங்கினா உள்ளே பார்த்தா அப்படியே கட்டெரும்பு வந்து புத்து கட்டி இருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கட்டெரும்புன்னு அவ்வளோ கட்டெரும்பு புத்து கட்டிட்டு உள்ளே இருக்குது. நானும் சரி தோண்டி அதாவது நான் எப்படின்னா, இந்த டப்பா இருக்குது பார்த்திங்களா, வாட்ரு கேனு, அதில் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. அதில் தான் இருந்தது, நல்லா வளர்ந்து பூவெல்லாம் பூத்துட்டு இருந்தது. சரி, டப்பாவில் வைக்கிறத விட தரையில் வச்சா சூப்பராக இருக்கும், நல்லா வளரும். நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து டப்பாக்கில் பக்கெட்டில் வச்சு வளர்க்குறத விட நம்ம தரையில் மண்ணில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட சத்துக்கள் வந்து நல்லா வேர் நல்லா போய் சூப்பராக நிறைய பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்து அந்த வாட்ரு கேன் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு வளர்த்தேன். நல்லா அப்போல்லாம் பூ நல்லா பூத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி தரையில் வச்சதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி வந்து கட்டெரும்பு வந்து புத்து வச்சுட்டு அவ்வளோ, அதாவது இலை வரும், திருப்பி பார்த்தா அந்த ஒரு எப்படியே கருகிக்கிட்டே வரும். இப்படியே ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்தது. சரி, இனிமேல் இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கிளறிட்டு அதாவது இழுக்கிற வேர் நல்லா போயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளவு அந்த கட்டெரும்பு வந்து உள்ள அடியில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெள்ளை கலராக தெரியுது பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே வந்து கட்டெரும்போட வந்து முட்டைங்க தான். சரி, எப்படியோ அதெல்லாம் கையெல்லாம் அப்படியே கடிக்குது, ஏறுது, அப்படியே காலெல்லாம் கடிச்சு அப்படியே அப்பிட்டு இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எடுத்து அந்த செடியை பிடுங்கி வெளியே எடுத்துட்டு சரி அதை வேறு பக்கெட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். அதில் வந்து கீழே வந்து நல்லா தேங்காய் நார், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மண் எல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன். அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த செடி எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா எறும்பு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எறும்பு மொய்ன்னு இலையுது பாருங்கள். இவ்வளோ எறும்பு அந்த தூரில் வந்து வேரை வந்து கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா எப்படி அந்த செடி வந்து வேர் விடும், இல்லை அது சத்து தான் வந்து நமக்கு வருமா. அதனால தாங்க 2 வருஷமாக பூவே வரலைங்க. ஒரு பூ வரும், 2 பூ வரும், மிஞ்சி போனால் ஒரு 3 4 பூ. முன்னாடிலாம் நிறைய இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு குண்டுமல்லி செடி வச்சுருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு நாளைக்கு இந்த சீசன் டயத்துலலாம் 2 முழம் பூ பூக்கும், அவ்வளோ பூ பூக்கும். அது வந்து இந்த காம்பவுண்ட் எடுக்கும்போது அதை வந்து அந்த ஒட்டிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி வெட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இந்த செடி வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 3 அடுக்கு மல்லி செடி தான் அதை தான் அந்த இடத்துல வச்சுருந்தேன் நான். ஆனால் இந்த செடி தான் பூ வரலையே ஒழிய, நான் இதிலேருந்து நிறைய கிளைகள் கட் பண்ணி போடுவேன் பார்த்திங்களா, அந்த கட் பண்ணி போட்ட கிளைகளெல்லாம் எடுத்து நான் வந்து கீழே போடாமல் ஏதாவது ஒரு பக்கெட்டில் நான் ஊண்டி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி ஊண்டி வைக்கிறேனோ அப்படியே வந்துடும். அந்த மாதிரி வச்சு நிறைய மல்லி செடிகள் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. அது அந்த பக்கம் பக்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 7 மல்லி செடி என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த செடி மட்டும், இதுதான் தாய் செடி, இதில் மட்டும் பூவே வர மாட்டேங்குதுங்க. சரி, இன்றைக்கி எப்படியாவது எடுத்து இதை பக்கெட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நல்லா துளிர் வீடு வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதை ஏதாவது ஒரு இடம் நல்லா வெயில் படுற இடமா பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் தோண்டி எடுத்துட்டேன். கட்டெரும்பு காலெல்லாம் மேலெல்லாம் ஏறுது, கடிக்குது. இருந்தாலும் காலை எப்படியோ உதறிக்கிட்டே நான் எடுத்து அந்த மல்லிச்செடியோட தூரெல்லாம் நல்லா உதறிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு லைட்டாக அந்த எறும்பெல்லாம் போக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த சிசர் வச்சேன் பார்த்திங்களா, அதை வச்சு அந்த வேரெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சுற்றி. அதாவது குட்டி குட்டி வேராக இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மீடியமான பக்கெட்டு தான் என்கிட்ட இப்போதைக்கு, இந்த தான் பெரிய பக்கெட்டாக இருந்தது. சரி, இதுலேயே வச்சுக்கலாம், இப்போதைக்கு வைக்கலாம். அப்புறம் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த வெயில் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்குன்னு நல்லா ஒரு பெரிய பக்கெட்டோ இல்லை இதுக்கு நல்ல வெயில் படுற இடமா ஏதாவது தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த பக்கெட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன்.
இதுக்கு மேலே போடுறதுக்கு என்ன பண்ணிவிட்டேன், இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கலேருந்து உரம், அது வந்து சாடி உரம் இருந்தது, அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேன். காஞ்ச எரு இல்லையா, மாட்டு எரு, அதுவும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த பக்கெட்டில் கீழே நல்லா தோண்டிட்டு அந்த மல்லி செடியை வந்து நல்லா தூரெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே நல்லா பதிச்சு உள்ளே வச்சுட்டேங்க. வச்சுட்டு ஒரு வழியாக அந்த எரு இருக்குது பார்த்திங்களா, அந்த எருவும் மேலே போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து இந்த செடியை வந்து ஒரு வழியாக செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே அந்த செடியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த எரு போட்டு தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள இலைகள் எல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் வந்து உருவி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படர விட்டோம்ன்றதை விட நம்ம குத்து செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே கட் பண்ணி வளர்த்தோம்னா பூக்கள் வந்து நிறையா வரும். மல்லி செடி முல்லை செடிலாம் அப்படி வளர்த்தோம்னா நிறையா பூக்கள் வரும். அதனால் என்ன பண்ணிவிட்டேன், அந்த இலைகளை ஃபுல்லாக நல்லா உருவி எடுத்துகிட்டு வெறும் அந்த காம்பு கட்டை மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுட்டேங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக தூக்கி அதை செட்டில் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி துளிர் வருது, பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனுக்கு இந்த பாருங்கள், இது வந்து எரு நான் வந்து பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி நம்ம மல்லி செடிக்கு உரம் கொடுக்கணும் இல்லையா, இப்போதைக்கு இந்த உரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எரு எடுத்து கொட்டிகிட்டு இருக்கேன். கொட்டிட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து ஓரமாக எடுத்து 2 நாள் ஒரு நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி நல்லா வெயிலில் வச்சு, மல்லி செடிக்கு வந்து மெயினாக வந்து வெயில் படலைனாலும் பூக்கள் வரவே வராதுங்க. இதே போல் தாங்க அந்த ஃபஸ்ட்டு வைக்கும்போதும் நம்ம இந்த 25 லிட்டர் வாட்ரு கேனில் தான் வச்சுருந்தேன். அது நல்லா நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த வாட்ரு கேனோட அடிப்பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு தரையை நோண்டிட்டு அப்படியே பக்கெட்டோடு தூக்கி உள்ளே வச்சுருந்தேன். அதனால தான் என்ன பண்ணேன், இப்போ வந்து நான் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சுற்றி மண் போட்டிருந்தேன்னா அந்த பக்கெட்டை வந்து நல்லா சைடில் அறுத்து எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி ஓப்பன் பண்ணி தூக்கியாச்சு. அதனால் எறும்பு புத்து அவ்வளோ புத்தும் அதுக்குள்ளே இருந்தது. இப்போ வந்து ஒரு வழியாக இந்த பக்கெட்டுக்கு மாற்றியாச்சு. ஆனால் இந்த செடிக்கு இந்த பக்கெட்டு வந்து கொஞ்சம் வேர் போகிறதுக்கெலாம் கொஞ்சம் கம்மி தான், பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பக்கெட்டில் வளர்க்குறத விட தரையில் செடி வச்சு வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மல்லி செடிக்கு வந்து நிறைய வெயில் தேவைப்படும். அதனால் வந்து வெயில் பத்தலைன்னா பூக்கள் வந்து வரவே வராது. ஆனாலும் இது வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெயில் இடம் தேர்ந்தெடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக இந்த செடியை வந்து இப்போதைக்கு செட்டில் பண்ணியாச்சுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் செடிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, தென்னை மரம்லாம் இருக்கிறதுனால வெயில் இல்லை, நிழல் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நிறையா செடிகள் வைக்க முடியாமல் போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக இந்த மல்லி செடியை கஷ்டப்பட்டு தோண்டி பிடுங்கி எடுத்து ஒரு வழியாக செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது துளிர் விட்டு வளருதா என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக துளிர் விட்டுரும், பூக்கள் நிறையா வருமா என்னன்னு பார்க்கலாம். இந்த செடி நல்லா துளிர் விட்டு பூக்கள் வந்தோடனே கண்டிப்பாக நான் வந்து பூக்களோட ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 9 மணிக்கு போனேன்னா அதுக்கப்புறம் 11:30 ஆயிடுச்சு. அப்புறம் இதை எடுத்து ஒரு ஓரமாக செட்டில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பாரிஜாத செடியில் கொஞ்சம் பூக்கள்லாம் இருந்தது, டிசம்பர் இருந்தது, அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு சரி அதை இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுறலாம். கார்டன் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு வந்து இந்த தோட்ட வேலை செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் பொழுதோடு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பூக்களை பராமரிக்கிறது, செடி வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப செய்வேன். முன்னாடிலாம் நிறைய செடி இருக்கும் எங்கள் வீட்டில், அதிகமான செடி இருக்கும். இப்போ இந்த கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய செடிகளை இப்போ எடுத்தாச்சுங்க. 2வது வந்து இந்த இது தென்னை மரத்து நிழல் வந்ததுனால செடிகளும் ரொம்ப வரமாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் செடிகள் தான் இருக்குது, அதை வச்சு பராமரிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வீட்டுக்கு தேவையான ஓரளவுக்கு தேவையான செடிகள் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் கார்டன் வேலை செஞ்சதை தான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னவோ தெரிலங்க, என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் ஓரளவுக்கு லைக் வரும், ஆனால் வீடியோவுக்கு அவ்வளோவா லைக் வராது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.